வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். கம்மிங் மே 11th பாத்தீங்கன்னா கலர் ஃபிஷ் எக்ஸ்போ நடக்குது. நம்ம சென்னையில ஃபர்ஸ்ட் டைமா இந்த எக்ஸ்போ நடக்குது. அதுவும் நம்ம அக்வா சிஸ்டம் இணைந்து நடத்தும் இந்த கலர் ஃபிஷ் எக்ஸ்போல கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணாம கலந்து கொள்ளுங்க. அதுவும் வீக்கெண்ட்ல நடக்குது, சண்டேல மே 11 ஃப்ரீ என்ட்ரி தான் வரவங்க எல்லாத்துக்குமே. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்மகிட்ட பார்க்கிங் வசதி இல்லாம இருக்கு. ஸோ நீங்க கொண்டு வரத காரையும் பைக்கையும் உங்க சேஃப்டி பொறுத்து பார்க் பண்ணிட்டு நீங்க இந்த எக்ஸ்போ அட்டன் பண்ணுங்க. ஃப்ரீ என்ட்ரி தான். கண்டிப்பா சண்டே எல்லாருமே விசிட் பண்ணுங்க. இந்த கலர் ஃபிஷ் எக்ஸ்போல ஃபிஷ் மட்டும் இல்லைங்க, நிறைய ஷாப்ஸும் வருது. ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், சாரி ஷாப்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஷாப்ஸ், நைட்டிஸ், டோர் மேட் ஷாப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸும் வருது நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு. ஸோ நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா வேற எதுவும் டீடைல் வேணா கீழே உங்களோட கான்டாக்ட் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை விசிட் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், ஐ அம் ஃபைன். ஓகே மேம், இப்போ உங்ககிட்ட தான் மிகப்பெரிய ஃபிஷ் கூடன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். சோ அதுக்காக அவங்கள பார்க்க வந்தோம். எந்தெந்த மாதிரியான ஃபிஷஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க, அதை எப்படி சேல் பண்றீங்க, எந்தெந்த ஸ்டேட்டுக்குலாம் சேல் பண்றீங்கன்னு சொல்லி எல்லா டீடைலும் பார்க்கலாமா? எஸ் சார், நாங்க எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ், அப்புறம் இம்போர்ட்டட் வெரைட்டிஸ், லோக்கல் வெரைட்டிஸ் எல்லாமே நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அத நம்ம ஒவ்வொன்றா கூட பாத்துக்கலாம் சார். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஃபிஷ் மேம் பார்க்க போறோம்? இது ஹெட் அண்ட் டெயில் டெட்ரா. இதோட ஸ்பெசிபிக் நேச்சர் பாத்தீங்கன்னா, இதோட ஐஸ் ரீஜன், அதாவது ஹெட் ரீஜன் பக்கத்துல டெயில் பக்கத்துல கொஞ்சம் பிரைட்னிங்கா தெரியும். அதனால இதுக்கு ஹெட் அண்ட் டெயில் டெட்ரா அப்படிங்கிற ஒரு நேம். இது எல்லாமே நீங்களே வளர்த்து நீங்களே சேல் பண்றீங்களா? இல்ல, நாங்க வாங்கி இம்போர்ட் பண்ணி அப்படியே சேல் பண்றதுதான். இம்போர்ட் பண்ணி சேல் பண்றது. ஆனா நீங்க நல்லா குட் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்றீங்க. ஆமா. நம்மகிட்ட எவ்வளவு வெரைட்டிஸ் மேம் இருக்கும் ஒரு ஃபிஷஸ்ல? அரௌண்ட் ஒரு 300 to 500 வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு? இது பிரிஸ்டல்லா வெரைட்டில கோல்டன் பிரிஸ்டல்லான்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறமா இது நார்மல் பிரிஸ்டல்லா. நார்மல் கிறிஸ்டலா? ஆமா. ஓகே, ஓ கிறிஸ்டல்லால ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஆமா, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போதைக்கு இது நார்மல் கிறிஸ்டல்லா, இது கோல்டன் கிறிஸ்டல்லா. ஓகே, அப்புறம் அது பாத்தீங்கன்னா டைமண்ட் பிளாக் நியான். டைமண்ட் பிளாக் நியான். ஆமா. வாவ், பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. இவ்வளவு பெருசு, இவ்வளவு ஃபிஷஸ்லாம் வச்சிருக்கீங்க. இது ஷ்ரிம்ப் ஃபிஷஸ் மட்டும் தானா, இல்ல நீங்க அதுக்கு ரிலேட்டடான பொருட்கள் எல்லாமே சேல் பண்ணுவீங்களா மேம்? ஃபிஷஸ், அப்புறம் அதுக்கான மெடிசின்ஸ். ஓ, மெடிசின்ஸ் தருவீங்க. ஆமா. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்க இப்பதான் மீன் வள கருத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வாங்குறேன், ஆனா எனக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரியல. அப்படின்னா உங்ககிட்ட கேட்டா சொல்லி தருவீங்களா? அதுக்கெல்லாம் நாங்க கேட் பண்ணிட்டு தான் இருப்போம். கேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகே மேம். மேம், இது என்ன மீன்? இது பிளான்டட் வெரைட்டிஸ்ல ராஸ்போராஸ்னு சொல்லுவாங்க. அதுலயும் இது மஸ்கிட்டோ ராஸ்போரா. ஓகே, இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க? முன்னாடி பார்த்தது என்னன்னு கேட்டா எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. கீழே இருக்கு, இது என்னது? இது ஏஞ்சல் ஃபிஷ். ஆமா, ஏஞ்சல் ஃபிஷ் நாங்க ஒரு 4-5 ரேஞ்ச் சைஸ் ரேஞ்ச்ல வச்சிருக்கோம். ஓ, இதுல 4-5 சைஸ் ரேஞ்சஸ்ல வச்சிருக்கீங்க. ஆமா. ஓகே, இதெல்லாம் இப்போ நேர்ல நீங்க சென்னையில இருக்காங்க அப்படின்னா நேர்ல வாங்குவாங்க. ஓகே, இப்ப வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் நாங்க பார்சல் போட்டுருவோம். பார்சல் போட்டுட்டு தான் இருக்கீங்க? ஆமா. எந்தெந்த மாதிரியான ஸ்டேட்டுக்கு எல்லாம் கொடுப்பீங்களா, இல்ல வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தானா? ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா கொடுப்பீங்க? ஆமா ஆமா. எவ்வளவு நாளுக்குள்ள ரீச் ஆகும்? அதான் ஸ்டேட் பொறுத்து. ஆமா. ஓகே ஓகே. இப்ப தமிழ்நாடுனா இன்னைக்கே பார்சல் போட்டுச்சு, நாளை மார்னிங் அவர் ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஓகே. கேரளா சேம் அதே மாதிரிதான். கேரளாவும் சேம். ஆமா. டெல்லி அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு நியர்பை 2 days ஆகும். ஓகே, டிஸ்டன்ஸ் பொறுத்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆமா. ஓகே, அதுக்கேத்த மாதிரி பார்சலும் நீங்க பண்ணி தான். ஆமா, அதுக்கேத்த மாதிரி நாங்க ஃபிஷ்க்கு எந்த டேமேஜ் ஆகாத மாதிரி. ஓகே ஓகே. இது என்ன? இது கிளவுன் லோச். ஓகே, டிஃபரண்டா இருக்குங்க. ஓகேங்களா? இது ரம்மி நோஸ். ஓகே, ரம்மி நோஸ். மேம், இப்போ நான் ஃபிஷ் மேம் பாக்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைமண்ட் பிளாக் நியான் பார்த்தோம்ல, அதுல இது வெறும் பிளாக் நியான். வெறும் பிளாக் நியான். ஆமா. அதுக்கு இதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் வரும்? அந்த பிளாக் லைன் அந்த கார்டினல் ஃபின் வரைக்கும் எலாங்கேட் ஆகுல்ல. ஓகே, ஓகே. அதுக்கு இதுக்கு அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஆமா. ஓகே ஓகே, பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. ஃபிஷ் லவர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் உங்க ஷாப்புக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். 300 ஃபிஷஸ்க்கு மேல வச்சிருக்காங்க, நம்ப முடியுதுங்களா? இது கார்டினல் ஃபிஷ். இதோட ஐடென்டிஃபிகேஷன் அந்த ப்ளூ நியான் மாதிரி. ஓகே, அந்த க்ளோயிங், அது அப்படியே க்ளோ ஆகுது. அது ஆமா, டைப் அதுல இருக்கு. அதாவது அந்த கார்டினல் ஃபின் வரைக்கும் எலாங்கேட் ஆகும். இது அந்த நைட் டைம்லலாம் லைட் போட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி எஃபெக்ட். ஆமா. ஓகே. ஓ, இதுவும் அதே தான். சேம் அதே தான். சேம் தான்.
பார்க்கும்போதே தெரியுது. உங்களுக்கு வீடியோல எப்படி இருக்கு தெரியல, நேர்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. இது என்ன மீனுங்க? இது வந்து கலர் கிளாஸ். இதோட பிஹேவியர் வந்து ஸ்கூலிங் பிஹேவியரா இருக்கும். அப்படின்னா ஒரு சைடா இதோட மூவ்மெண்ட் வந்து அட் சேம் டைம் மொத்தமா சேர்ந்து ஒரு பக்கமா போகும். ஒரு பக்கமா எல்லாமே மூவ்மெண்ட் ஆனா ஒரே மாதிரி move ஆகும். ஆமா ஆமா. அந்த மாதிரியான பிசஸ் இது தனித்தனியா மூவ் ஆகுது. மூவ் ஆனா அப்படி ப்ரூவா போகும். ஓகே. அதே மாதிரி அதோட மேலே கீழே நல்லா டார்க்கிஷா ஒரு லைட்னிங் செட்டப்ல இருக்குங்க. ஆமா. அந்த மிட் பாடி வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இந்த சர்ஃபேஸ் பாடி அப்புறம் பாட்டம் பாடி சைடு வந்து அந்த கலர். இது வந்து ராஸ்போராஸ்ல எஸ்பி ராஸ்போரா. எஸ்பி ராஸ்போரா. ஆமா. ராஸ்போராஸ்ல இது வேற ஒரு ஐட்டம்ங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மஸ்கிட்டோ ராஸ்போரான்னு ஒன்னு பார்த்தோம். இதோட பாடி வந்து அப்படியே கிளாஸியா இருக்கு. வளர்ந்தாலும் இதே மாதிரி தான் இருக்குமா? ஆமா. சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த கலர் பேட்டர்ன்ஸ் மாறுறது அந்த மாதிரி சேம் இதே பேட்டர்ன்ல தான் இருக்கும். சேம் இதுல பாத்தீங்கன்னா ஹேர்லிக்யூன் இருக்கு. ஹேர்லிக்யூனுக்கு எஸ்பிக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இதுல வந்து அந்த பிளாக் டாட் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இதுல டார்க்கா இருக்கும். ஆமா. ஓகே. படம் வீடியோல தெரியல, ஏன்னா அவ்வளவு சின்னதா இருக்கு. தெரியுதுங்க. அந்த பிளாக் டாட் ரொம்ப பெருசா இருக்கு இதுல. ஆமா. எஸ்பிக்கு வந்து அவ்வளவா இருக்காது. எஸ்பிக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே. வீடியோல அந்த அளவுக்கு தெரியல, கிளாரிட்டி இல்ல. ஓகே. இது என்ன மேம்? இது வந்து பிளாக் கோஸ்ட். ஓகே. பிளாக் கோஸ்ட். ஆமா. மீனும் பாக்குறதுக்கு அது ஃபின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தனி ஒரு பியூட்டியா இருக்கும். அது ஸ்விம் பண்றப்போ பிஹேவியா கியூட்டா ஸ்விம் பண்ணுது. ஆமா. எல்லாமே தனித்தனியா தெரியுது. அது பிஹேவியர் இப்படிதானா? ஆமா. அதோட ஸ்மால் சைஸ் தான் இது. அதோட ஸ்மால் சைஸ், இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ். ஆமா. மீன் சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. இது ஃபுல்லாமே பிளாக்ல தான் வருங்களா இல்ல வேற கலர்ஸ் இருக்கு? பிளாக் கோஸ்ட். இது இதோட நேச்சர் கலர் பிளாக் தான். பிளாக் தான். ஆமா. இது ஸ்விம் பண்றப்போ சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இது என்ன வேணுங்க? இது ஏஞ்சல்ல ஒரு வெரைட்டி ஆல்பினோ டேண்டம் ஏஞ்சல். வாவ். இது இதே கலர் தான், ஒயிட். ஆமா. பாடி ஒயிட்டா இருக்கு. இப்போ இதுல எந்த மீன் எங்க கேட்டாலுமே நீங்க பார்சல் பண்ணி அனுப்புவீங்களா? ஆமாண்ணா. ஓகே. இது வர செட்டப் சின்ன பார்ட் தான் நம்ம பாத்துக்கணும். நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த நெக்ஸ்ட் செக்மெண்ட் பாக்குறதுக்கு வந்திருக்கோம். இங்க என்னென்ன மாதிரியான பிஷஸ் ப்ரோ இருக்கு? இந்த சைடு வந்து மோஸ்டா இந்த வைல்ட் டைப் வெரைட்டிஸ் இருக்கும். இந்த ரஃப் அண்ட் டஃப் வெரைட்டிஸ். ஓகே. ரஃப் அண்ட் டஃபா இருக்கிற வெரைட்டிஸ். கொஞ்சம் மோஸ்ட் ஆக்டிவாவும் ரஃப் அண்ட் டஃபா இருக்கக்கூடிய பிஷஸ் எல்லாம் இங்க தனியா பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா. இதுக்கு நீங்க அங்க பார்த்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் வெரைட்டிஸ். ஓகே. டைனி வெரைட்டிஸ் எல்லாமே. ஓகே. அந்த மாதிரி வெரைட்டிஸ். அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஃபுல்லாவே. இது ஃபுல்லாவே நீங்க இப்ப பார்க்க போறது வைல்ட் டைப் வெரைட்டிஸ். ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேரட் பார்க்க போறோம். பேரட். இந்த பேரட்னோட கிளின்னு நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா ப்ரோ. பேரட் ஃபிஷ். ஃபிஷ்ல வந்து பேரட். ஆமா. பேரட் ஃபிஷ். ஏன்னா ஏன் இதுக்கு பேரட்னு பேர் வந்துச்சுன்னா இதோட மூக்கு வந்து கிளியோட மூக்கு மாதிரி இருக்கும். மூக்கு நல்லா. ஆமா. நீங்க நல்லா ஜூம் பண்ணி காமிச்சீங்கன்னா மூக்கு வந்து அந்த பெண்ட் ஆகும் கிளியோட மூக்கு மாதிரி. சோ அதனாலதான் இதுக்கு அந்த பேரட்னு பேர் வந்து. ஆமா. இதுல கலர் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி ரெட் கலர்ல தான் இருக்குமே? இது வந்து டிஃபால்ட் கலர் வந்து ரெட் அண்ட் yellow. ரெட் அண்ட் yellow கலர். ஓகே. சோ இந்த ரெண்டு கலருமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஆமா, அவைலபிளா இருக்கு. ஓகே. வாவ். எக்கச்சக்கமா இருக்கு. அது அந்த சைடு இருக்கிறது வந்து yellow. ஆமா. இது ஃபுல்லாவே yellow கலர். வாவ். yellowவும் சூப்பரா இருக்கு. yellow கலர் இது எல்லாமே. பக்காவா இருக்கு. இந்த ஃபிஷ் வந்து நம்ம கிட்ட போனோம்னா நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணும். ஓகே. ரியாக்ட் பண்றமே தனியா ரியாக்ட் பண்ணாம அப்படியே கூவாவே மொத்தமாவே ரியாக்ட் பண்ணுது. ஆமா, மொத்தமா ரியாக்ட் பண்ணும். சப்போஸ் நீங்க தனியா வச்சிருந்தாலும் நம்ம கிட்ட போகும்போது அது வந்து நம்ம கிட்ட வரும். இன்டராக்ட் பண்ற மாதிரி வந்து நல்லா ஜாலியா விளையாடக்கூடிய ஃபிஷ் தான் இது. அதாவது கொஞ்சம் நல்லா பண்ணியா இருக்கக்கூடிய ஒரு டைப். வைல்ட் ஃபிஷ்ன்னு சொன்னாலுமே கொஞ்சம் நம்மளுக்கு ஓகே மனசளவுல அந்த அட்டாச்மெண்ட் நல்லா. ஓகே. அட்டாச்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்டாச்மெண்ட் வந்துரும். எப்படி டாக்
கேட் கூட எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஓகே மத்த ஃபிஷ் மாதிரி ரியாக்ட் பண்ணாம இருக்காது. ஓகே இது வந்து நல்ல பெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ ஐட்டம் பார்க்க போறோம். இது வந்து ஆல்கி ஈட்டர் வெரைட்டி. ஓகே, ஆல்கி ஈட்டர்னா இந்த பாச்சு தின்னும். ஓ, அந்த ஆல்கி கோல்டன் ஆல்கி ஈட்டர் இதோட பேரு. அடியில இருக்கானா? ஆமா, அது ஒட்டிக்கிட்டே தான் சுத்தும். ஒரு மாதிரி டேங்க் ஒட்டிக்கிட்டே சக் பண்ணிட்டே தான் சுத்தும். பாத்தீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இது வந்து அந்த டெட்ராஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். வைல்ட் வெரைட்டிஸ் கூட போட முடியாது. டெட்ராஸ் கூட போட்டு அந்த டெட்ரா டைனி டேங்க்ல ஆல்கிய நல்லா கிளீன் பண்ணும், நல்லா ஒர்க் ஆகும். ஒரு வெரைட்டில பாத்தீங்கன்னா ஒரு 100, 200 அந்த மாதிரி இருக்காது. 1000, 2000, 5000 வரைக்கும் இருக்கும். ஒரு வெரைட்டி 5000 அந்த மாதிரி ரொம்ப பல்க் குவான்டிட்டி தான் வச்சிருப்பீங்க. ஆமா, ஒரு சில பேர் மார்க்கெட்ல ஹோல்சேல் சொல்லுவாங்க. போய் பாத்தீங்கன்னா 100 பீஸ் தான் இருக்கும். 100 பீஸ் ஹோல்சேல் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, ஹோல்சேல் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஹோல்சேல் மாதிரி கொடுப்போம். ஓகே, ஹோல்சேல் நீங்க தான் சப்ளை பண்றீங்க சொல்லப்போனா. ஓகே, ஹோல்சேல் கடைங்களுக்கு கொடுக்கறவங்களுக்கு நம்ம சப்ளை பண்றோம். ஓகே ஓகே, ஹோல்சேல் பிரைஸ்லயும் சரி குவான்டிட்டிலயும் சரி நம்ம பல்கா நல்ல பிரைஸும் நல்ல குவான்டிட்டிலயும் நீங்க எவ்வளவு குவான்டிட்டி கேட்கறாங்களோ அவ்வளவு கொடுப்போம். முடியலனாலும் உடனே எங்கேயாச்சும் இமிடியேட்டா அரேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். ப்ரோ, இது என்ன ப்ரோ? இது பாசி மாதிரி இருக்கு. இது பாச்சி இல்ல ப்ரோ, பாச்சி தின்னக்கூடிய நத்தைங்க. இது பாசி தின்ன கூட நத்தைங்க. ஓகே, ஸ்டைல்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டைல்ஸ் நிறைய இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் இருக்கு. இது இம்போர்ட் பண்ணதுதான் வெளிநாட்டுல. ஓகே, இதுவும் இம்போர்ட்டட் தான். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே, நத்தையிலே இந்த பாச்சி குடிச்சு போன சின்ன சின்ன டேங்க் எல்லாம் இருக்கும்ல, பிளான்டட் வெரைட்டி டேங்க்ஸ். ஆமா, அந்த டேங்க் எல்லாம் போட்டா அது வந்து பாச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் பண்ணி கொடுக்கும்னு சொல்ல முடியாது. படம் அதோட வேலையை வந்து பொறுமையா செய்யும். ஓரளவுக்கு திருப்பி பாய்ச்சி குடிக்காம பாத்துக்கோம். ஓகே ஓகே, அந்த அளவுக்கு டார்க்கான பாய்ச்சி இருந்தா நம்ம தான் கிளீன் பண்ணிடுவோம். ஓகே, அது இதுக்கப்புறம் வராம இருக்கிறது பாத்துக்கிறதுக்கான வேலைதான் அது. ஓகே, சோ இது வந்து பாக்குறதுக்கும் அழகா இருக்கு. ஆமா, மிலிட்டரி ஹெல்மெட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. மிலிட்டரியில ஹெல்மெட் போடுவாங்க. ஹெல்மெட் பிளாக் கலர் ஹெல்மெட். ஆமா, அந்த மாதிரி இருக்கும். அது அந்த ஹெல்மெட் ஷேப்ல இருக்கறனால ஷேப்ல இருக்கும். சேம் அந்த மாதிரி அந்த மேட் பினிஷ் அந்த மாதிரி நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு, சூப்பரா. சோ அதனால இதுக்கு வந்து மிலிட்டரி ஹெல்மெட் ஸ்டைல்னு ஒரு பேர் வந்து. இதெல்லாம உயிரோட இருக்க நத்தைங்க தான். உயிரோட தான் இருக்கு. ஆமா, உயிரோட தான் இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. நத்தையில எக்கச்சக்கமா வெரைட்டி இது பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, இது என்னது ப்ரோ? இது வந்து சேம் ஸ்னெயில் வெரைட்டி தான். ஸ்னெயில் வெரைட்டி தான். இது வந்து அசாசின் ஸ்னெயில் சொல்லுவாங்க. அசாசின் ஸ்னெயில். ஓகே, கில்லர் ஸ்னெயில்னு சொல்லுவாங்க. ஓகே, கில்லர் ஸ்னெயில்னா இப்போ உங்க டேங்க்ல தேவையில்லாத நத்தைங்க ஒரு சில இது இருக்கும். நத்தை முட்டை போட்டுட்டே இருக்கும். தேவையில்லாம முட்டை போடும். ஆமா, அந்த முட்டைங்க அந்த தேவைப்படாது. அந்த அது வந்து அதை சாப்பிடக்கூடிய வெரைட்டி தான் இது. அது சாப்பிட கண்ட்ரோல் பண்றதுக்கு அதோட பாப்புலேஷன் ஒன்ஸ் நத்தை முட்டை வச்சிருச்சா அது அங்கதான் வச்சிரும், வளர்ந்துட்டே வரும். ஓகே, சோ அது கில் பண்றதுக்கான ஸ்டைல் தான் கில்லர் ஸ்டைல். ஓகே, கில்லர் ஸ்டைல். ஓகே, ஆமா, அழகா இருக்கும், கியூட்டா. அந்த நம்ம சங்குமே சூப்பரா இருக்கு. சூப்பரா அந்த கலராவும் இருக்கும், சங்கு மாதிரி அந்த ஷேப்பும் நல்லா இருக்கும். ஓகே, பாக்கிறதுக்குமே ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. ஆமா, இது எல்லாமே இம்போர்ட் பண்ண வெரைட்டிஸ். மோஸ்ட்லி அங்க எங்க கிடைக்காது. ஓகே, இங்க இருந்தா சப்ளை ஆகும். இங்க இருந்து தான் நீங்க தான் எல்லாத்துக்குமே சப்ளை. இது என்ன விஷயம்? அப்புறம் வந்து இது வந்து துபாய்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, துபாய்சி, ரெட் துபாய்சி, எல்லோ பேண்ட் துபாய்சி. இதுவும் ஒரு வெரைட்டியான சிக்லெட் வெரைட்டிஸ். இதே இந்த துபாய்சின்றாங்க. அது எக்ஸாக்டா அந்த அளவுக்கு தெரியல. இப்ப ரீசெண்டா புதுசா வந்து புது வெரைட்டி பண்ணல இதுல. ஓகே ஓகே, இது எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் தான். சிக்லெட் வெரைட்டிஸ் தான். இது கூட நிறைய ஃபேன்சியா இருக்கும், கேலக்ஸி மாதிரி புள்ளியா இருக்கு உடம்புல. இந்த மாதிரி வெரைட்டிஸ் தேடி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி புதுசான வேரியன்ட்ஸ் எல்லாம் தேடி வரவங்க நிறைய பேர். இதை பத்தி தெரிஞ்சிருக்கு, ஆனா யாரும் இதை சேல் பண்றது கிடையாது. இது சேல் பண்றவங்களுக்கு இதை பத்தி தெரியும், பட் அவங்க சேல் பண்றது இல்ல. ஆமா, ஓகே ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வேரியன்ட் போயிடலாமா? என்ன ப்ரோ இவ்வளவு பெருசா இருக்கு? இது வந்து உவாரு ஃபிஷ்னு சொல்லுவாங்க. உவாரு ஆம்பகார்டைட்ஸ் இதோட நேம். ஓகே, சிச்சிலிட் வெரைட்டி. இதுவும் நல்லா ஃபேன்சியா மீன் அடிச்சு சாப்பிடக்கூடிய வெரைட்டி. இதுக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து கேட்டு வாங்கிட்டு போறவங்க. பயங்கரமா இருக்கு, மாதிரி டேஞ்சரா இருக்கும், முளைக்கிற மாதிரியா இருக்கும். அது முள்ளு கூட நல்லா ஒரு குட்டி குட்டி ஃபிஷ் போட்டுருக்கோம் இல்லையா? ஆமா, அதுக்கான ஃபீட் தான். ஃபீட் தானே அது? சாப்பிடுவாங்க. ஆமா, பசிக்கும் போது அடிச்சு சாப்பிட்டு ஜாலியா இருப்பாங்க. அது
சூப்பரா இருக்கு ப்ரோ. அடுத்து என்ன ப்ரோ? இது வந்து EBJDன்னு சொல்லுவாங்க, ம். எலக்ட்ரிக் ப்ளூ ஜாக் டாம்சி. இந்த எலக்ட்ரிக் ப்ளூ மாதிரி மின்னும் அப்படியே. ஓ, அதோட பாடி. ஆமா, பாடி வந்து எலக்ட்ரிக் ப்ளூவா இருக்கும். அதேப்பா, அது நகர்ந்தாலுமே அப்படியே கூவா நகருது. ஆமா, இது வந்து ஸ்கூலிங் ஃபிஷ். ஸ்கூலிங்னா மொத்தமா ஒரே வாட்டியா ரியாக்ட் பண்ணா அப்படியே டோட்டலா எல்லாம் ஒரே சைடு போகும். ஓ, சூப்பரா இருக்கு ப்ரோ. எலக்ட்ரிக் ப்ளூ ஜாக் டாம்சி இதுவும் ஃபேன்சியான ஃபிஷ் தான். ஃபேன்சியான ஃபிஷ். ஆமா, இதுவும் சேம் தான். அதேதான், சேம் தான். ஓகே. இது பாத்தீங்கன்னா பிளாக் பெரி டாலர்னு சொல்லுவாங்க. ஆமா, சேம் தான். ஓகே, நிறைய வச்சிருக்கீங்களா ப்ரோ? கலெக்ஷன்ஸ் எப்பவுமே நம்ம கிட்ட மாறிக்கிட்டே இருக்கும் ப்ரோ, வந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஒரு சிலது கேட்டு எனக்கு எடுத்து கொடுங்கன்னுவாங்க, அதுவும் நம்ம எடுத்து கொடுத்து நம்ம கஸ்டமர் சேல் பண்ணிருக்கோம். இது என்ன ப்ரோ? இது வந்து செனகல், ஆல்பினோ செனகல். இதுல வந்து 4 வெரைட்டி இருக்கு. ஆல்பினோ, கிரீன், என்னிச்சரி, டெலேசி செனகல். ஓகே, 4 இருக்கு. இதுல 4 வெரைட்டி இருக்கு. இப்போ வந்து நம்ம கிட்ட மத்த 2 வெரைட்டி காலி ஆயிடுச்சு. ஓகே, 2 வெரைட்டி தான் இருக்கு. ஓகே. இது வந்து ஆல்பினோ செனகல். இன்னொன்னு காட்டுறாங்க. ஓகே. இது வந்து டெலேசி செனகல்னு சொல்லுவாங்க. டெலேசி, ஆமா, செனகல். இதுவும் வந்து அந்த வைல்ட் வெரைட்டிஸ் கூட போட்டுப்பாங்க. வைல்ட் வெரைட்டிஸ். ஆமா, அது கூட கீழேயே சுத்தம். கேட்ஃபிஷ் கூட போட்டுப்பாங்க. அழகா டிராகன் மாதிரி இருக்கும். ஒரு சைடுல இருந்து டிராகன் மாதிரி இருக்கும். டிராகன் தான் அது. டிராகன் ஒரு இதுதான் அது. பாடி லாங்குவேஜ் தான். பாடி லாங்குவேஜ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அந்த கலரேஷனும் ஒரு சில இதுல பாருங்க, டிராகன் மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். அந்த ஒயிட் அதே மாதிரி தான் இருந்தது. ஆமா, டிராகன் மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் என்ன மீன் ப்ரோ பார்க்க போறோம்? இது வந்து ஃப்ளோரான் ப்ரோ. ஃப்ளோரான் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச. ஆமா, மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் இந்த மீன். எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு கூட மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஃபிஷஸ் உங்ககிட்ட பை பண்றோம். பட் ஆனா நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபிஷ் வளர்க்குறேன் அப்படின்னா எனக்கு தேவையான குவான்டிட்டி இல்ல எனக்கு தெரியும் அட்வைஸ் எல்லாமே நீங்களே பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா கொடுத்துருவோம் ப்ரோ. நீங்க ஒரு சிலவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க, ஒரு சிலவங்களுக்கு தெரியலனாலும் நம்மளே அட்வைஸ் பண்ணுவோம். ஓகே. ஒரு சில பேர் வருவாங்க, சின்ன டேங்க் இருக்கும், நான் ஃப்ளோரான் வாங்கணும்னு வருவாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க சொல்லுவோம், சார் இதுல இந்த சின்ன டேங்க்ல வளர்க்க முடியாது, நீங்க வந்து இதுக்கான செட்டப் வந்து நீங்க கண்டிப்பா ஹீட்டர் வச்சிருக்கணும், ஆக்சிஜன் அந்த மோட்டர் வச்சிருக்கணும், ஃபில்டர் கம்பல்சரி ஃபில்டர் இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஓகே, இந்த ஃப்ளோரான்ற மீனை வந்து சாதாரணமா வளர்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஒரு என்விரான்மெண்ட், அதுக்கான ஒரு செட் ஆகுற அளவுக்கு சைஸ் இருக்கும் டேங்க். ஓகே, சைஸ் சின்ன சைஸ்ல எல்லாம் நம்மளால வளர்க்க முடியாது. ஓகே, இது எவ்வளவு சைஸ் வரை வளரும்? இது வந்து ஒரு 8 இன்ச் வரைக்கும் வளரும். நான் பார்த்த வரைக்கும், நீங்க பார்த்தது வரைக்கும் 8 இன்ச் வரைக்கும் வளரும். ஓகே. பட் ஆனா அந்த அளவுக்கு வளர்ற வரைக்கும் யாரும் இப்பெல்லாம் பாத்துக்கிறது கிடையாது. ஓகே. அதுக்கு மேலேயும் வளரக்கூடியது இருக்கு. அந்த அளவுக்கு யாருக்கும் நிக்கவும் நிக்காது இது. ஓகே. நம்ம என்னதான் பார்த்து இது பண்ணாலும் ரொம்ப சென்சிட்டிவ் தான் இது. ரொம்ப வைல்டுன்னு சொல்லுவோம், பட் ஆனா சென்சிட்டிவ் தான். இதுக்கான கரெக்டான பேராமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் போயிடலாமா? போயிடலாம். ஓகே ப்ரோ, இப்போ இது என்ன மீன் ப்ரோ? இது வந்து ரெட்டைல் கேட்ஃபிஷ் ப்ரோ. ரெட்டைல்? ஆமா, அந்த கேட்ஃபிஷ் வெரைட்டில இது ஒரு எக்ஸாட்டிக் கேட்ஃபிஷ். ஓகே. இது வந்து இதுவும் உங்க சைஸ் வந்து சூப்பரா செம பெருசா வளரும். கிட்டத்தட்ட 5 அடி வரைக்கும் வளரும். இதுவும் அடேங்கப்பா, இது வளர்க்கணும்னாலுமே பெரிய டேங்க் போகணும். கண்டிப்பா இது நீங்க ஒன்ஸ் வளர்க்கணும் நீங்க நினைச்சிட்டாலே டேங்க் எல்லாம் பத்தாது. ஓகே. நீங்க ஒரு பாண்ட் மாதிரி செட் பண்ணி அதுல நீங்க விட்டீங்கன்னா, ஆமா, ஓகே, விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கும். நீங்க அதுக்கு தீனி எவ்வளவு போட்டாலும் பத்தாது. எவ்வளவு போட்டாலும் பத்தாது. அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். அது லைஃப் ஸ்பேனும் அதிகம். ஓகே. ஓகே, சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு கலர் தானா? ஆமா, ரெட்டைல் கேட்ஃபிஷ்னாலே ஒரே ஒரு கலர், ஒரே ஒரு வெரைட்டி இது மட்டும் தான். அதுல வெரைட்டி ஸ்பீஷியஸ் கிடையாது. ஓகே. இதுல என்னன்னா இன்னொன்னு ஒயிட் மட்டும் வரும். பியூர் ஒயிட்டாவே வரும். பியூர் ஒயிட் மாதிரி வரும். ஓகே. சோ அது ஒன்னு இருக்கு. இந்த பிளாக் ரெட்டைல் கேட்ஃபிஷ் ஒன்னு இருக்கு. இது வந்து ஃபுல்லாவே இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் ப்ரோ. எல்லாமே இம்போர்ட்டட் தான். நம்மளுக்கு 5 கண்ட்ரீஸ் வந்து ஸ்டாக் வருது. தாய்லாந்து, இந்தோனேஷியா, தாய்வான், சிங்கப்பூர், மலேசியான்னு ஒரு 5-6 கண்ட்ரில இருந்து வரும் நம்மளுக்கு. 6 கண்ட்ரில இருந்து அங்க இருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம இங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணுவோம். சூப்பர் ப்ரோ. ஒரு நிறைய தேடி வரவங்களுக்கு கூட நம்ம பொறுமையா கேட்டு அவங்க செலக்ட் பண்ணி, அதாவது ஒரு பல்கா தான் நம்ம தருவோமானா கிடையாது. ஓகே, சிங்கிளா வாங்குறதாலும் வாங்கிக்கலாம். அவங்க பார்சலும் போட்டு வாங்கிக்கலாம். பார்சலுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். டைரக்டா வந்து பார்த்து செலக்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச மீன் இப்ப எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும்னா நம்ம அதை பொறுமையா புடிச்சு நம்ம கொடுப்போம். நிறைய பேர் வந்திருக்காங்க தேடி
பிடிச்சது வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா ஒரு தடவை உங்ககிட்ட வாங்கினவங்க ரெகுலரா உங்ககிட்டயே தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா நிறைய பேர் ஃபீட்பேக்கும் கொடுத்திருக்காங்க. அது நம்மளே சொல்ல முடியாது. கண்டிப்பா ரொம்ப எக்ஸாஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் உண்மையா சொல்லியிருக்காங்க. நம்மளோட ரிவ்யூ பேஜ்லயும் இருக்கும். ஓகே அக்வா சிஸ்டம்ஸ் கூகுள் பேஜ்ல ரிவ்யூல அந்த செக்ஷனுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த ரிவ்யூலும் போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களோட ஜென்யூன் ரிவ்யூஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதுலயும் நீங்க பாத்துக்கலாம். அவங்க வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போனேன், இந்த மாதிரி ரொம்ப லைஃப் லாங் வந்தது. மார்க்கெட்ல இருந்து எடுத்துப்பாங்க ஒரு சில பேரு, எடுத்துட்டு போன மறுநாளே இறந்துரும், 1 வீக்ல இறந்துரும், சம்திங் டிசீஸ் வந்துரும். அந்த மாதிரி இருக்கும் மார்க்கெட்ல. பர்டிகுலரான்னு சொல்ல முடியாது, இருப்பாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் பிசினஸ் எடுத்தாலும் அதுக்கு அந்த மாதிரி ஒரு சைடு இருக்கும். ஆமா இருக்காங்க. ஆனா நம்ம அந்த மாதிரி கிடையாது. வாங்கி போய் இது வரைக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரல. இஷ்யூஸ் வந்தாலும் நம்ம அதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணணுமோ பண்ணி கொடுத்துருவோம். மோஸ்ட்லி இஷ்யூஸே வராது. ஏன்னா இது வெல் குவாரண்டைன் ஃபெசிலிட்டி இருக்கும். குவாரண்டைன் பண்ணி தான் நல்லா இருந்தா மட்டும் தான் கொடுப்போம். நல்லா இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம கிட்ட டேமேஜ் ஆகி அது அங்கேயே முடிஞ்சு. கஸ்டமர் கிட்ட நல்லா இல்லாத ப்ராடக்ட் வந்து நம்ம வெளியே போகாது. இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருப்பீங்க. இந்த டெட்ரா வெரைட்டிஸ்க்கு மட்டும் செப்பரேட்டா ஒரு ரூம் வச்சிருப்போம். சாஃப்டான வெரைட்டிஸ் மட்டும். ஏன் இந்த மாதிரி செப்பரேட்டா ரூம் போட்டு டோர் போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு வச்சிருக்கோம்னா இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு, ஸ்பெஷல். இதுல வந்து பாத்தீங்கன்னா நானே வரும்போது அங்க வந்து இந்த மாதிரி டோர் எல்லாம் போடல, இங்க மட்டும் ஏன் டோர் போட்டு வச்சிருக்கீங்க? நீங்க வந்து சில்னஸ் மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம டோர் எல்லாம் போட்டு ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க உள்ள வந்தப்ப உங்களுக்கு அந்த ஏசி ரூம், ஏசிக்குள்ள வர மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க வந்து பாருங்க, நீங்க 3 ஏசி இருக்கும். ஆமா 3 ஏசி போட்டு வச்சிருக்கீங்க. 3 ஏசியுமே ஆன்ல தான் இருக்கும். இப்போ 3 ஏசி வந்து டே டைம்ல 3மே ஆன்ல இருக்கும். நைட் டைம்ல வந்து 2 ஓடும் 1 ஆஃப் ஆயிடும். 2 ஓடும் 1 ஆஃப். ஆமா அந்த மாதிரி நைட் டைம்ல ஏற்கனவே கொஞ்சம் ஜில்னஸ் வந்துரும்ன்றனால. ஆமா அதனால வந்து அதுவும் பிளஸ் இன்னொன்னு 24 hours நம்ம ஏசி ஓடிட்டே இருந்தா லைஃப் வராதுல்ல. ஏசிக்கு லைஃப் வராது. 2 ஓடும் 1 ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவா அதுக்கு அடுத்து மாத்தி 2 ஆனாவும் 1 ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி ரூம் ஃபுல்லாவே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாதான் இதுவுமே வந்து இந்த ஃபிஷஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். இதுக்கு வந்து ஹீட் செட் ஆகாது. இது வந்து சாஃப்ட் ஃபிஷஸ்ன்றதுனால அந்த ஹீட் வந்து செட் ஆகாது. நம்ம வெயில் காலம் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டெம்பரேச்சருக்கு நம்ம நிக்காது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில்லர் வச்சுப்பாங்க. ஆர்டிபிஷியலா சில்லர் வச்சு அந்த சில்லர்ல இருந்து சில் தண்ணி டேங்க்குள்ள வர மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் வச்சிருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு தெரியும். சோ அந்த மாதிரி நம்ம ஒரு டேங்கா பண்ண முடியாது. அதனால வந்து ஈவனா நம்ம ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி ஒரு 200-300 டேங்க் வச்சிருக்கீங்க. ஒன்னொன்னு டைம் ஓட்ட முறையில பண்ண முடியாது. ஆமா டெம்பரேச்சரும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 26 24 அதுலயே மெயின்டைன் பண்ணிப்பீங்க. ஆமா அதுலயே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஈவன் மழை காலமா இருந்தாலுமே வெயில் காலமா இருந்தாலுமே சேம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு டெம்பரேச்சர் இறங்கி ஏறினாலுமே ஃபிஷ்ஷுக்கு வந்து பிரச்சனை ஆயிடும். அது உடம்பு சரியில்லாம ஆயிரும். ஆமா அது நம்ம வந்து ரிஸ்க்ல போய் முடிஞ்சிடும். அது ஃபிஷ்ஷுக்கும் அது நம்ம தெரிஞ்சு அப்படி பண்ணக்கூடாது இல்லையா. வந்து இது வளர்க்குற வரைக்கும் இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். குளிர்காலமா இருந்தாலும் சரி மழை காலமா இருந்தாலும் சரி. அதே மாதிரி இந்த ஃபிஷ் வெளியே அனுப்புவோம்ல, வெளியே அனுப்பும் போது தெர்மாகோல் பாக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அந்த தெர்மாகோல் பாக்ஸ்குள்ளயும் 2 ஐஸ் கியூப் போடுவோம். ஐஸ் கியூப் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்போம் பாட்டில்ல. ஐஸ் கியூப் போடுவோம். குறைஞ்சது 24 ஹவர்ஸ்க்கு வந்து அந்த சில்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். அது மெயின்டைன் ஆகி தெர்மாகோல் பாக்ஸ்குள்ள அந்த சில்னஸ் வெளியே போகாது, ஹீட்டான காத்து உள்ள வராது. சோ அந்த மாதிரி தான் நம்ம ஷிப் பண்ணுவோம். சேஃப்டி செக்யூர். இங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ அதே மாதிரி தான் பேக்கிங்லயும் பண்ணி கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்றீங்க. சேஃபா போய் சேர்ந்துரும். டிரான்ஸ்போர்ட்ல டேமேஜ் ஆகுன்ற ஒரு கவலை வர தேவையே வேண்டாம். நம்ம வந்து சேஃபா கையில போய் சேர்ற வரைக்கும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட சப்போர்ட் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். ஆமா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்துல அந்த பேக்கிங் எப்படி பண்றாங்க, பேக்கிங் சேஃப்டி மெஷர்ஸ் என்ன, தெர்மாகோல் பாக்ஸ் எப்படி வைக்கிறாங்க, ஐஸ் கியூப் எப்படி வைக்கிறாங்க, ஐஸ் கியூப் நம்ம எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட சொல்றேன். ஓகே ப்ரோ வாங்க போலாம். ஓகே ப்ரோ இப்போ பேக்கிங்ல என்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்றீங்கன்னு காட்டுறீங்களா? அந்த ஐஸ் கியூப்ல சொன்னேன்ல ப்ரோ. ஆமா ப்ரோ. ஐஸ் கியூப் வந்து இவ்வளவு பெரிய ஃப்ரீசர் இருக்குல்ல. இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் போட்டு வச்சிருக்கோம். ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே இதெல்லாம் பேக்கிங் யூஸ் பண்றீங்க. நம்ம பேக்கிங் நம்ம பாக்ஸ்க்குள்ள மீன் வச்சுட்டு இத 2 வச்சிருவோம். ஓகே 2 வச்சிருக்கீங்க. மெயின்டைன் ஆகும். மழை காலமா இருந்தாலுமே வெயில் காலமா இருந்தாலுமே கண்டிப்பா நம்ம போட்டுருவீங்க. மழை காலம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா விட மாட்டீங்க. அசால்ட்டா விட மாட்டோம். நம்ம எப்ப வெயில் அடிக்குது என்ன ஏதுன்னா நம்ம சொல்ல முடியல. ஆமா
இது ஃபுல்லாவே நம்ம ஊத்தி எப்பவுமே ரெடியா ஊத்தி ரெடியா வச்சு யூஸ் ஆகிறதுக்கு. ஓகே, இது வந்து கரண்ட் டைப். இது வந்து கரண்ட் சைக்கிள். இது வந்து நல்லா ஃப்ரீஸ் இருக்கு. இது வந்து ஃப்ரீசிங் ஆயிட்டு இருக்கு. இது இப்பதான் ஊத்தி வச்சது. நாளைக்கு யூஸ் ஆகும். இது காலி ஆனா திருப்பி நம்ம ரீஃபில் பண்ணிடுவோம். ரீஃபில் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆமா, அந்த எஸ்பி கம்பல்சரி வச்சுதான் அனுப்புவோம் நம்ம. ஓகே, அதனால சேஃப்டியை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்து பேக்கிங் பண்ணி நான் பார்த்தது இல்லை. நீங்க பார்த்தது? ஆமா, எனக்கு தெரிஞ்சு யாருமே பார்த்தது மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய இடத்துல நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா எவ்வளவு கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்திருப்பாங்க. அவ்வளவு பேருக்குமே சப்ளை பண்ணி அதை நீங்க நினைச்சிருந்தா வந்து அசால்ட்டா விட்டுருக்கலாம். யார் எல்லாரும் போறது போல நம்ம பேக்கிங் நார்மலா பேக் பண்ணி அனுப்புறது. ஆமா, பண்றது தேவை. ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, பிசினஸ் ஒரு மெத்தட் ஒண்ணு இருக்கு. பண்ணா கரெக்டா பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. எங்களோட செய்வன திருந்த செய்யணும் ஒரு பழமொழியே இருக்கு. எம்டி வந்து எங்களுக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்காரு. பண்ணா கரெக்டா பண்ணணும், இல்லைன்னா பண்ணாதீங்க அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, அவர் வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து அதை பிளான் பண்ணி அவரு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அந்த நாலேஜ் எல்லாமே வந்து பிரில்லியன்ட் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா நான் எங்கேயும் பார்த்ததும் இல்லை. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறத எங்கேயும் பார்த்ததும் கிடையாது. ஆமா, நானுமே பார்த்தது கிடையாது. ஏன்னா இந்த அளவுக்கு சேஃபா அனுப்புறீங்க. ஆமா, அதுவும் எவ்வளவோ ஒரு எப்படி சொல்ற ஒரு 10,000 மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பட் ஆனா இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வச்சிருந்தாலும் லேசியா விடாம கேர் எடுத்து நீங்க பண்றீங்க. சோ இது ஒரு பெரிய விஷயம் தான், பாராட்டுக்குரிய விஷயம். இந்த ஃபிஷஸ் விற்கிறது மட்டும் இல்லாம நாங்க எஜுகேட்டும் பண்றோம். எஜுகேட் ஆஸ் இன் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஸ்பீஷிஸை வாங்குறாரு அப்படின்னா அந்த ஸ்பீஷிஸ் என்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல அதை வைக்கணும். வாட் கைண்ட் ஆஃப் பேராமீட்டர் இஸ் ரிக்வயர்ட். லெட் இட் பி டெம்பரேச்சர், லெட் இட் பி டிடிஎஸ், பிஹெச், ஏதாவது இருக்கட்டும். அது முதல்ல நீங்க வாங்க போற ஸ்பீஷிஸ்க்கு வந்து எப்படி அந்த வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், வாட்டர் ஃபில்ட்ரேஷன் ஹேஸ் டு பி யூஸ்ட், என்ன மாதிரி பயாலஜிக்கல் லோடு யூஸ் பண்ணணும், எவ்வளோ பயாலஜிக்கல் லோடு போட்டால் அந்த டேங்க் தாங்கும், இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி. நாங்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். பட் வந்து குருட்டாம்போக்கில் வந்து மீன் விற்கிறது வந்து நாங்கள் கண்டிப்பாக எதிர்க்கிறோம். ஏன்னா வந்து ஒரு ஃபிஷ் கொண்டு போய் ஒரு டேங்க்ல விடுறோம்னா அது நல்லா சஸ்டெயின் ஆகி நல்லா வளரணும், முடிஞ்சா அங்கே ப்ரீட் ஆகணும். அப்போதான் வந்து அந்த ஃபிஷ் வந்து ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்குன்றது அர்த்தம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து மெடிக்கேஷன் வந்து எல்லா லெவல்லையும் பண்ணுவோம். ஸ்டார்டிங் ப்ரொஃபிலாக்டிக்காக இருக்கட்டும், ஒரு டிசீஸ் வந்ததுக்கு அப்புறமாவும் அதுக்கான அக்யூட் ட்ரீட்மெண்ட்டாக வேணா இருக்கட்டும். We deal with that. We are also helping all our shopkeeper customers, super wholesale customers to maintain the stock. So அவங்களாலையும் வந்து அந்த ஸ்டாக்கை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் எங்கள் ஃபார்மில் யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி அதை ப்ராக்டிக்கலாக அவங்க யூஸ் பண்ணி டெய்லி பேசிஸில் கைட் பண்ணி அவங்களுக்கும் வந்து தேர் ஹைலி சாட்டிஸ்ஃபைட். ஏதாவது கஸ்டமர்ஸ் ஆர் வெரி ஹாப்பி ரைட் நோ. என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எங்கள் ஃபார்மில் வந்து கிட்டத்தட்ட 30-40% மார்டாலிட்டி ஆகிட்டு இருந்துச்சு, இது லெஸ் தென் 1% ஆகுது, really happy about it. ஸோ அந்த ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வாக்கிங் கஸ்டமர், டைரக்ட் கஸ்டமர் வந்தாலும் அவங்களுக்கும் இதே ட்ரீட்மெண்ட் தான். அவங்களையும் நம்ம எஜுகேட் பண்ணி அவங்க 2 பேரும் வாங்கினாலும் எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், எப்படி ப்ராப்பராக வச்சிருக்கணும்ன்றத நோக்கி கொண்டு நாங்கள் எஜுகேட் பண்ணி தான் கொடுக்குறோம். தட் இஸ் ஆல்.